I think so that's what I was saying. Just connecting when it comes, we can put it up. It will become, there's no viewing inside. It's just and we will learn it. It's I know it's a thing, but maybe we can do segments like doing popular scenes or something. நாளைக்கு I'm going to Venice. Now French film is going to Venice Film Festival. சார் ப்ரோ வீடியோ தான் ஃபோட்டோ எடுக்கலையா? இல்லை இல்லை தாயம்மா குடும்பத்தாரோட செய்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா பின்னாடி கவர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சைட்ல இருக்கவங்க கொஞ்சம் ஓரமா வந்தீங்கன்னா பின்னாடி அவங்க கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்ன பண்ணணும்? எங்களுக்கு ஒருத்தர் சொன்னீங்கன்னா இந்த சைட்ல இருக்கவங்க இந்த சைட்ல இருந்தீங்கன்னா யாராலுமே பின்னாடி இருந்து கவர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அழகான மாலை பொழுதுல உங்க எல்லாரையும் இங்க சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. கிராண்ட் மீடியா ஒர்க்ஸ் நிறுவனத்தோட தயாரிப்புல குதிரை பூக்கள், பிரியமானவள் போன்ற பல சூப்பர் ஹிட் தொடர்களோட இயக்குனர் திரு இ. விக்ரமாதித்தன் அவர்களோட இயக்கத்துல டிடி தமிழ் தொலைக்காட்சியில 150 எபிசோட்ஸ் கடந்து வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய மெகா தொடர் தான் தாயம்மா குடும்பத்தார். நம்ம தமிழ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு தமிழ் படங்களை கொண்டாடுறாங்களோ, எந்த அளவுக்கு நல்ல நல்ல படங்களை சப்போர்ட் பண்றாங்களோ, அதே அளவுக்கு மெகா தொடர்களையும் அவங்க சப்போர்ட் பண்ண தவறதே இல்லை. அதே அளவு அப்படின்னு சொல்றதுக்காண்டி அதை விட ஒரு படி மேல சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தினம் தினம் அவங்க தொலைக்காட்சிகள்ல தொடர்களை பார்க்க நம்மளோட குடும்பத்துல ஒரு அங்கமா அதில் நடிக்கிறவங்களை கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வகையில நம்ம தாயம்மா குடும்பத்தாரையும் அவங்களோட குடும்பமா நினைச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம தாயம்மா, சித்தப்பா, சட்டநாதன், பாக்யா, ஷாம்லான்னு எல்லா கதாபாத்திரங்களும்
நம்மள சந்திக்க வந்திருக்காங்க. ஸோ உங்க எல்லார் சார்பாகவும் முதல்ல அவங்கள வெல்கம் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த தருணத்துல நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக டிடி தமிழ் தொலைக்காட்சியிலிருந்து ஸ்ரீ ஆர் கிருஷ்ணதாஸ் டிடிஜி, ஸ்ரீ குருபாபு நியூஸ் டைரக்டர், நியூஸ் கன்சல்டன்ட் ஸ்ரீ ஜனார்தனன், டிடி ப்ரொடியூசர் எஸ்வி வெங்கட சுப்பிரமணியன் அண்ட் ஸ்ரீ விக்னேஷ் ஹெச்ஓபி ஆர் ஸ்ரீனிவாசன் இங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ராடோன் மீடியா ஒர்க் சார்பா உங்களை வெல்கம் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம். So without any further delay, நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். ஸோ தமிழ் சினிமால பெரும்பாலான நடிகைகளோட திரை பயணம் வந்து செடியில பூக்கிற பூ மாதிரி இருக்கும். இன்னைக்கு பூக்கும், வெகு சில நாட்கள்ல உதிர்ந்துடும். ஆனா இவங்க வெள்ளி திரையில உதைக்கப்பட்டு அதே வெள்ளி திரையில ஆலமரமா வளர்ந்து சின்ன திரைக்கும் சேர்ந்தே நிழல் தரக்கூடியவங்க. எஸ், அவர் ஆல் டைம் ஃபேவரட் நடிகை ராதிகா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தாமதமாக ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப சாரி. நான் ஒரு பர்சனல் வேலையாக இருந்தேன். முதல்ல டிடிக்கு என்னுடைய நன்றியும் அவங்க 50வது வருஷத்தில் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். டிடி வந்து இஸ் அ ஸ்லீப்பிங் லைன். அது எழுப்பி விட்டால் இட் இஸ் அ லைன். அதை எழுப்புறதுக்கான எல்லா முயற்சிகளும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம், மும்மரமாக வேலை பண்ணிட்டு இருக்கோம். அப்பொழுது இப்போ தாயமாங்கிற சீரியலை வந்து விக்ரமாதித்தன் அவர் இதுக்கு முன்னாடி கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, செல்லம்மாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னுடைய ஆஸ்தான ரைட்டர் வந்து குமரேசன், நிறைய ராணி இது போன்ற வெற்றி அது என்ன செல்ஃபி இல்லை ரைட் வாணி ராணி எல்லாமே நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் பேலம் ரைட்டர் கெனடி அவர்கள் இருக்காரு. இங்கே அவங்க ராணின்னு நாங்கள் கூப்பிடுவோம், ராணி தானே. ஓகே. அண்ட் செந்தில் நாதன் எனக்கு டைரக்டர், அப்போ பூந்தோட்ட காவல்காரனுங்கிற படத்தில் டைரக்டராக இருந்தார். இப்போ பெரிய நடிகர் ஆகிட்டார். அங்கே நந்தகுமார் சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஆஸ்தான ஜோசியர் அவர். பட் அவர் சிவாஜி கணேசன் போல நடிக்க வேண்டும் என்று திரைக்கு வந்தவர், சின்ன திரைக்கு வந்துட்டார். வந்து எங்கள் கம்பெனியில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இளம் நடிகர்கள். ப்ளீஸ் யூ ஆர் ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். சொல்லுங்கள். என் பேர் விட்டல். நான் இந்த தாய்மா குடும்பத்தில் மேமோட செகண்ட் சன்னா பண்ணுறேன். அந்த கேரக்டர் பேர் வந்து பரத். பிரபா கேமராமேன். சொல்லுங்கள். இந்த ப்ராஜெக்ட் டிஓபி ஒர்க் பிஓபியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. வாய்ப்புலையும் பேச. நான் தாய்மா குடும்பத்தால கௌரி, அம்மாவோட கடைக்குட்டி கடைசி பொண்ணா நினைக்கிறேன். அண்ட் மை நேம் இஸ் பிரகாஷிகா. எல்லாருக்கும் வணக்கம். இவங்க வந்து ஒரு பிரபல நடன கலைஞர். இன்னும் செட்டுக்குள்ள வந்து டைலாக்கே வந்து நடனம் ஆடிட்டு தான் பேசுவாங்க. சொல்லுங்க. தேங்க்யூ மேம். என் பேர் ரேகா. தாய்மா குடும்பத்தாரில் நான் வந்து பாக்யம் கேரக்டர் பண்ணுறேன். அதுக்கு நான் பாக்யம் பண்ணியிருக்கேன். மேம் கூட நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக எத்தனையோ பேர் வெயிட் பண்ணுற இடத்துல கடவுள் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு குமரேசன் சாரும் ஒரு காரணம். அப்புறம் ஃபஸ்ட்டு சீனுக்கு வந்து மோகன் சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது. இங்கே வந்து நின்னாவே கை காலெலாம் எனக்கு நடுங்கும். ஆனாலும் விளையாட்டாக தான் பேசுவேன், கை காலெலாம் நடுங்கும். பட் டயலாக் மேம் முன்னாடி ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு. உண்மையிலே இந்த மேடையில் காயமா குடும்பத்தாங்க சீரியல் பேர் மாதிரி இல்லை சார். நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான். எல்லாருமே மார்னிங்லேருந்து நைட் வீட்டுக்கு போகிற வரைக்கும் டைரக்டர் சார்லேருந்து எல்லாம் எங்கள் டீம் கேமராமேன்லேருந்து எங்கள் கூட பொண்ணாக நடிக்கிற ஹஸ்பண்டாக நடிக்கிறவங்ககிட்ட வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ சார். தப்பாக சொல்லி அப்படிலாம் சொல்ல முடியும். குடும்பமாக இருக்குன்னு சொன்னேன். ஆமாம். அடுத்தது உங்களுக்கு அறிமுகமே வேண்டாம். பூவிலங்க மோகன் இருக்கு. அவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் ஆக்டர்ஸ் டெலிவிஷனில். அதில் பாலச்சந்தர் சார் காலத்துலேருந்து அவர் வந்து டெலிவிஷனுக்கு வந்து பாலச்சந்தர் சார் தானே பூவிலங்க மோகன். அவர் எல்லா கதாபாத்திரமும் நல்லா சின்சியராகவும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடியவர். ஐ ஹேவ் கிரேட் அப்ரிசியேஷன் ஃபார் ஹிம். நன்றி மேடம். இந்த தாயமார் குடும்பத்தாரில் அந்த சட்டநாதன் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
அது இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். நான் நிறைய ஆல்மோஸ்ட் மோர் தென் 200 சீரியல்ஸ் நான் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன். ஸோ நிஜமாகவே எனக்கு வந்து அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிற இடம்ல வந்து இந்த கேரக்டர் பண்ணும்போது டேரக்டர்ஸ் ஆரம்பிச்சு சரி, கேமராமேன் இந்த ஹோல் டீம். ஏன்னா அவங்க வந்து என்னென்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறது கம்ஃபர்ட் ஜோன். நான் சொல்கிறது என்னென்னா இந்த ஸ்கிரிப்ட் வரும்போது ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீடம் ரொம்ப அழகாக இருக்கிற இடம்ல. தட் இஸ் த ரீசன் தாய்மா குடும்பத்தார் வந்து இந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆகிருக்கு அப்படின்னா தட் இஸ் த. ஏன்னா போன உடனே எல்லாருமே அப்படியே ப்ராம் பண்ணுவாங்க, அப்படியே சொல்லுங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு கரெக்டாக அந்த எண்டு ரிசல்ட் அழகாக கொண்டு வரணும்னு எல்லாரும் அவ்வளோ போராட்டமாக இந்த ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தூர்தர்ஷன் வந்து பிரபலமாக இருக்க திரும்ப வந்து என்ன நடுவில் வந்து தூர்தர்ஷனில் வந்து கொஞ்சம் ரொம்ப, ஏன்னா தூர்தர்ஷன் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்தது 1970s தியாகச்சுடர் அப்படி இது. அப்போ தான் செவ்வாய்க்கிழமை தான் அப்போ கேபிள் சேனலே கிடையாது. ஸோ இப்போ தூர்தர்ஷன் வந்து திரும்ப எல்லாருமே நம்ம சென்னையை விட்டு தாண்டி போனோம்னா தூர்தர்ஷன் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இந்த வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் தான் அவங்க பார்க்குறாங்க அவங்க. ஸோ இது இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் இந்த ஷுட் became a very popular serial. Almost is popular ஆயாச்சு, பட் ஸ்டில் ஏன்னா இப்போ மற்ற சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் அது அவங்களோட இதிலே வந்துடுறதுனால மேபி இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம்னு நம்ம சொல்லலாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது அத்தனை பேரையும் போய் ரீச் ஆகும். மேலும் மேலும் இது 150 எபிசோட்ஸுங்கிறது இதுவும் ஒரு 1000 எபிசோட்ஸ் போகணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆண்டவருக்கு வேண்டிக்கிறேன். எல்லாரும் எல்லா ஆண்டவர்களும் பெற்று பெறுவார்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவருக்கு வேண்டிக்கிறேன். ஹாய், என் பேர் சந்தியா. கயமா குடும்பத்தாரில் பாக்கியா சகநாதன் நான் உங்களோட டாக்டராக பண்ணுறேன். தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய பேர் அர்ஜுன். தாய்மாவோட முதல் சன்னா பண்ணுறேன் ராம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வினோத்குமார். தாயம்மா குடும்பத்தாரில் ராணி அம்மாவோட சன்னா பண்ணுறேன் வில்லனாக. தேங்க்யூ. சாதாரணமாக அவங்க கூட நடிக்கிறதுக்கு பயப்படுவோம். இப்போ நீங்கள் அவங்க வச்சுக்கிட்டு பேசுனா நான் என்ன பேசுறதுன்னு புரியுது. என் வாழ்க்கையில் நான் 2 பேர் கலந்துபட்டுருக்கேன். ஒன்று நடிகர் துறை சிவாஜி கணேசன், அடுத்தது ராதிகா மேடம். நான் இன்னைக்கு கலைமாமணி அவார்டு வாங்கினேன்னா அது 100% அவங்க தான் காரணம். ஆக எல்லா புகழும் அவங்களே சாப்பிடும். நன்றி. மேடம் மிகப்பெரிய பட்ஜெட். அவர் நான் மறு நாள் பார்த்தது 1978 சூழல்னு ஒரு அந்த படம் எம் பாஸ்கர் சார் படம். அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படமான பூந்தோட்ட காவல்காரங்க அவங்க தான் ஹீரோயின். அதுக்கப்புறம் அவங்களுடைய சீரியல் மின்னலேன்னு ஒரு சீரியலுக்கு அந்த டைரக்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணேன். இப்போ அவங்களுடைய சீரியலில் நடிக்கிறேன். அவங்க சீரியலில் இருக்கேன். அவங்களாம் சொல்லிட்டு வரலாம் நான் நடிக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு தான் வருவேன். என் பசங்களும் அப்படிதான் ஸ்கூல் போகிறேன்னு தான் சொல்லுவாங்க, படிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க வந்து அவங்க முன்னாடிலாம் நடிக்கிறது இருக்கேன். அது மட்டும் இல்லை, சரத்குமார் சாரையும் நான் வந்து அவர் கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தவர் பாலைவன பறவைகள் மூலயமா கதாநாயகனாக இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் அவரும் ஒரு 6-7 படம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அப்படி அவங்களும் எங்களுடைய குடும்பத்தில் அவங்க குடும்பத்துக்கு நாங்களும் எங்கள் குடும்பத்தில் அவங்களும் அப்படியான ஒரு ஒன்றா இணைந்த குடும்பங்கள். இந்த இதில் வந்து இந்த தாயம்மா சீரியலில் வந்து நான் இப்போ தான் வந்து வந்தேன். பிகினிங்லாம் இல்லை, இப்போ தான் வந்தேன். 7 மலைன்னு ஒரு கேரக்டர். ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு பவியமான ஒரு புருஷன்.
மேடம் வந்து இன்னும் நிறைய உச்சத்தை நிறைய சாதனையை செய்வாங்க. அவங்களுக்கு அதுக்கான எல்லா திறமையும் இருக்கு. அவங்க வந்து ஒரு விஷயம் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து சினிமாவில் ஒரு பல்கலைக்கழகம் சொல்லலாம், ஏற்பட்ட ஒரு. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, போல்டான ஒரு லேடி, அது அயன் லேடின்னு சொல்லுவாங்க. அது வந்து மேடம் தான். எந்த விஷயத்தையும் போல்டாக டிசிஷன் எடுப்பாங்க, போல்டாக பேசுவாங்க. அதில் ஒரு கரெக்டாக இருக்கும், அது பேச்சுலேயும் ஒரு கரெக்டாக இருக்கும், ஒரு கண்ணியம் இருக்கும். இதுக்கு மேலே நான் வந்து இன்னும் நான் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் லேடி மேடம். பத்திரிகையாளர்களுக்கும் உளவியல் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த நன்றியுடன் முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடம் பற்றி நான் தனியாக சொல்ல தேவையில்லை, உங்களை விட எனக்கு அதிகமாக தெரியாது கூட. இருந்தாலும் மேடம் கிரியேட் பண்ண இந்த ரடான் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். 22 இயர்ஸாக இந்த ரடானில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன். மேடம் எனக்கு தெலுங்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க, தமிழ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆஸ் எ பிகினராக வந்தப்பறம் அவங்க என்னை இன்வைட் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, மேடம்க்கு அகெயின்ஸ்டாக அவங்க நாத்தனால நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ரோல் மேடமோட நடிக்கிறதே பெரிய விஷயம். அவங்களுக்கு ஆப்போசிட் ரோல்லாம் நடிக்கணும்னா அப்போ அவங்க எவ்வளோ நல்ல ஒரு பெரிய நடிகைன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். நம்ம இந்த இந்தியா மட்டும் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு தெரியும். அவங்களுக்கு ஈக்குவலாக நடிக்கணும், நல்லா நடிக்கணும். மேடம் வந்து மேடம்க்கு அகென்ஸ்டாக நடிக்கிறப்ப நம்ம அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது நடிக்கணும். நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணி நடிப்பேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, ரேடன்ன்றது ஒரு பெரிய நிறுவனம். அது இத்தனை வருஷமாக போயிட்டுருக்கு, தொடர்ந்து போயிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதாவது மேடம் நடிக்கிறாங்கன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த ஒரு படமோ இல்லை சீரியலோ மிஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மிஸ் பண்ண மாட்டேன். அவங்க கோ ஆர்டிஸ்டாக இருக்கலாம், பட் ஆஸ் ஏ ஆடியன்ஸாகவும் நான் அவங்கள ரொம்ப 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 விரும்புகிற ஆள். என் சின்ன வயசுலேருந்து அவங்கன்னா எனக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்குது. என்னைக்கும் அவங்ககிட்ட இது சொல்கிற தைரியம் என்கிட்ட இல்லை. பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஹர். அவங்க பயப்படுத்துகிறாங்க அதெல்லாம் இல்லை, அவங்க மேலே இருக்கிற மரியாதை தான் அதுக்கு காரணம். நம்ம கரெக்டாக இருக்கணும். மேடம் எப்படி அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்லுவாங்க, நம்மளுக்கு எல்லாம் ஒரு மோட்டிவேஷன். நம்மளும் அவங்க மாதிரி இருக்கணும். நம்மளும் என்ன பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் சீரியலில் நடிக்கிறது போல்டாக நடிக்கிறீங்க, மோட்டிவேஷன். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எனக்கு மோட்டிவேஷன் அவங்க. அதனால் அதுவும் இல்லாமல் இந்த ரடன் நிறுவனத்தில் நடிக்கிற எவ்வளோ கம்ஃபர்ட்னா டிசிப்ளின். ஃபர்ஸ்ட் திங் டிசிப்ளின், சேஃப்டி. எதாக இருந்தாலும் நம்ம மேடம் இருக்காங்கன்ற தைரியத்தில் என்ன நம்ம கரெக்டாக இருந்துக்கலாம். மேடம் கிட்ட சொல்லலாம். நம்மளுக்கு எல்லா விதமான கம்ஃபர்ட்ஸும் அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாகவும் இருந்துப்பாங்க. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் அவங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் அப்படியே போகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எழுந்து நிற்கணும். என்னோட நேம் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றேன்.
What's happening with audio? ஆடியோ இல்லைண்ணா லூஸ் கனெக்ஷன் Check, 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 check. Ready, ready, ready. Check. Check, check. Ready. என்னோட நேம் சுயமுகனி. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். காயம்மா குடும்பத்தார் சீரியலில் டிடி தூர்தர்ஷன். நான் ஜாலியாக பேசிட்டு இருந்தேன். நாம பற்றி சொல்லணும் அப்படின்னா really I am so happy to work with ma'am. அவ்வளோதான் ஒரு வேர்ட்ஸில் சொல்லணும்னா இது மட்டும்தான். Thank you, thank you, thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விக்ரமாதித்தன், இந்த சீரியலோட இயக்குனர். என்னை செலக்ட் பண்ணது மேடம். மேடத்தை முத பார்த்தது வந்து 13 வயசில் 8வது படிக்கும்போது பார்த்துருக்கேன். அதாவது 8வது படிக்கும்போது ஸ்கூல் கட்டை அடிச்சுட்டு வேலூர் ராஜா தேட்டரில் போக்கீர் ராஜா படம் டிக்கெட் கிடைக்காம அடிச்சு பிடிச்சி லேட்டாக போய் டோர் தந்த சினிமா ஸ்கோப்பு பிரம்மாண்டமாக தெரியுது சாங்கு. இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தது தான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்தது. அதுக்கப்புறம் செல்லம்மா அப்படின்ற தொடர் இயக்கிற வாய்ப்பு கிடைச்சது. உண்மையாகவே என்னென்னா அவங்ககிட்ட வந்து ஒரு 2 விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். டைரக்ஷன்றது சீரியலில் வந்து பெரிய விஷயம் கிடையாது. உண்மையாகவே இருக்கிற சீனை கரெக்டாக எடுத்து கொடுத்தாலே போதும். கரெக்டான ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும். அதெல்லாம் இருக்குது. என்னென்னா எல்லாருமே ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பேசுவாங்க, இவங்க சீன் ப்ளே பற்றி பேசுவாங்க. ஒவ்வொரு சீனையும் ப்ளே இருக்கணும்னுவாங்க. அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. இப்போ முதல்ல வந்தப்ப எனக்கு அப்போ தான் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. ஒவ்வொரு டைலாக்கையும் ஷார்ப்பாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு சீன் மிஸ் ஆனாலே நம்ம ட்ராக் ஆகிடும். அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி அவங்க பாராட்டுறதும் சரி, நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டுவாங்க. அந்த பெருந்தன்மை அவங்களுக்கு நிறைய இருக்குது. நான் நிறையத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன். வெளிப்படையாக பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்ககிட்ட பாராட்டு வாங்குறது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் வாங்குற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே தெரியாது. நம்ம இதை சொல்லுவோம், மேடம் நீங்கள் வந்து இப்படியா தெரியும்போ அப்படின்வாங்க. ஏன்னா எந்த விஷயத்த சொன்னாலும் ஓகே. அப்போ நமக்கு வேலை செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டைலாக் ஒரு வாட்டி பச்சு காட்டு வந்தாலே போதும். ஒரே டெக் தான், 10 நிமிஷம் போகுது, 10 நிமிஷம் போகும். அசால்ட்டாக நடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மிகப்பெரிய இந்த மாதிரி திறமைசாலி, அதாவது பொம்பளை சிவாஜி, அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் எல்லாமே பட்டம் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, இப்போ அது கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாரை வந்து வச்சு இயக்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு வந்து கூட சப்போர்ட் பண்ணுற நம்ம ரைட்டர் குமரேசன் சார், டைலாக் ரைட்டர் கென்னடி சார், கேமராமேன் பிரபாகர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அப்புறம் இளவரசர் சார் எல்லாருமே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணவங்க சுபா, அப்புறம் சுகுமாரன், இவங்க எல்லாமே இருந்தாங்க. இதில் ரொம்ப 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 இன்வால்மெண்ட்டோட எல்லா ஒர்க்கையும் பண்ணுறாங்க. மிக்க நன்றி. ரேடன்டிக்கு நன்றி, மேடத்துக்கு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாபா கென்னடி. வசனம் எழுதுறது. மேடம் வந்து சித்தி சீரியல் பண்ணும்போது நான் நூன் டைமில் அம்மா சீரியல் பண்ணேன். இது 2000. அவங்களுக்கு வசனம் எழுதுகிற பாக்கியம் வந்து 24 வருஷம் கழிச்சு எனக்கு கிடச்சிருக்கு. முதல்ல குமரேசன் சார் வந்து இந்த தாயம்மா கதையை சொல்லியும் போது அவர் அசிஸ்டண்டாக தான் ஆரம்பித்தோம் ஸ்க்ரீன் பிள்ளையில். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சார், அந்த கதை சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். ஒரு 2 ஷெட்யூல் கழிச்சு நீயே டைலாக் எழுது அப்படின்னு சொன்னார். இந்த வேலை அவர் தான் கொடுத்தாரு. இப்போ டைலாக் எழுத ஆரம்பிக்கும் போது மேடம் வந்து ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க.
பார்த்து அவங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க. அப்போ 30 எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. டைலாக்காக எழுதாதீங்க, எதிர்த்து ஒருத்தரை உட்கார வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுகிற மாதிரி எழுதுங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் 24 வருஷத்துக்கு எனக்கு யாரும் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. அது மிகச்சிறந்த அட்வைஸாக இருந்து நான் என் மார்க் எழுதி உண்மையை சொல்லணும்னா என் ஒய்ஃபு இப்போ தான் என் சீரியலே பார்க்குறான். ஏன்னா டைலாக்காக எழுதிருந்தேன், இதுதான் நீ நல்லா எழுதுறேன்னு சொல்கிறேன். இது வந்து மை சைல்டு ப்ராமிஸ், நான் வந்து பொய் சொல்லலை. அப்போ தான் நாம் இவ்வளோ நாள் இது வந்து நான் கொஞ்சம் ரைமிங் எழுதுவேன், எதுகை முனையாக எழுதுவேன், அதை வந்து மாற்றணும். அது டைரக்டருக்கு பிடிக்கும். மேடம் சொன்னது எதிர்க்க ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு பேசி அதே மாதிரி எழுதுங்கன்னாங்க. உண்மையிலே நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் 150 எபிசோடு போயிருக்கு. இது வரைக்கும் அவன் கூப்பிட்டு சொல்லலை. பெரிய சந்தோஷம். தூர்தர்ஷனுக்கு மிக்க நன்றி. ஏன்னா அத்தனை சுதந்திரம் இருக்கு, அருமையாக போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் நல்ல டாக் சார். உண்மையிலே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குமரேஷன். இங்கே வந்து நாங்கள் திரைக்கதை எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். எனக்கு என்னென்னா ஒரு 20 வருஷமாக நான் ரெடானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய முதல் சீரியல் வந்து தெலுங்கு சீரியல் வந்து தள்ளி பிரேமா அப்படின்னு வந்து ஆரம்பிச்சது. அதான் எனக்கு முதல் வாய்ப்பு. அதில் நிரோசா மேடம் நடித்தாங்க. அப்புறம் தொடர்ந்து தெலுங்கு கன்னடம்னு நிறைய சீரியல்ஸ் ரெடானில் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும், மேடத்துக்கு எப்போ எழுதுறது அப்படின்னா. அது ரொம்ப நாள் கழிச்சு மகாலட்சுமி நிவாஸ் அப்படின்னு ஒரு தெலுங்கு சீரியலுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அது கடைசியாக முடியும் பொழுது அந்த ஒரு போர்ஷன் எழுத சொன்னாங்க. அது எழுதிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, நீங்கள் எனக்கு எழுதுங்க, நம்ம வந்து தமிழில் ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது உண்மையிலே எனக்கு அதை நம்ப முடியல. ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. அப்புறம் தான் வாணி ராணி ஆரம்பித்தோம். அது எவ்வளோ பெரிய கிட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி மேடத்துக்கு எழுதுறதுனா வந்து நிறைய எழுதுவாங்க. கதை எழுதுறது ஈஸி தான், கடற்கரை எழுதிடலாம். நான் மேடத்துக்கு எழுதுறது என்னென்னா, ஒரு கதையை சொல்லும் போது இந்த ட்ராக் இப்படி ஆரம்பிக்க போகிறோன்னு ஒரு 2 வரி சொல்லியிருப்போம். இப்படி முடிய போதா பண்ணிக்க போகலாம். அதுக்கு ட்விஸ்ட் எல்லாம் உடனே சொல்லிட்டோம். ஒரு 2 வரி சொல்கிறதுக்குள்ளே வந்து எல்லாமே சொல்லி முடிச்சிடுவாங்க. ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்கள வந்து இந்த கதையை ஓகே பண்ண வைக்கணும். அது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து வானிலை நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு நான் எழுதிட்டு இருக்கேன். இப்போ வந்து தாய்மா குடும்பத்தார் பண்ணும்போது வந்து முதலே சொல்லிட்டாங்க, ரொம்ப இயல்பாக பண்ணலாம், இல்லை ட்விஸ்டானிங்லாம் இல்லாமல் இயல்பாக இன்றைக்கி வீட்டில் நடக்கிற விஷயங்கள் பண்ணலாம். அப்போ தான் அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து இருக்கிற ஆடியன்ஸை தான் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னால் அந்த விஷயத்தை வச்சு தான் ஆரம்பித்தோம். அது இன்றைக்கி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. டிடி தமிழ் உண்மையிலே அந்த காலத்தில் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். மறுபடியும் மீண்டும் அது வர மாதிரி வந்து ரீஃபார்ம் மாதிரி வந்திருக்கு. 50 வருஷத்துக்கு வாழ்த்துக்கள் டிடிக்கு. இது வந்து டிடியில் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. இப்போ தான் நீங்கள் டிடிஎஸ் எல்லாம் கொடுத்துருக்கதா 2 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தேன். இதே வந்து யூடியூப் இதிலெல்லாம் வந்து டிடியே வந்து போட்டாங்கன்னா வந்து அதுவும் நல்லா ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு வேண்டுகோளாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எனவே இந்த வாய்ப்பளித்த டிடிக்கும் வந்திருக்க பத்திரிகையாளருக்கும் ஊடகத்துக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக மேடத்துக்கு நான் டெய்லி நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் முன்னாடியும் மிகப்பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ தாயம்மாவோட மகள் ஷாம்லா இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உலகமே வந்து தாயம்மா தான். யாராவது அழுதாங்கன்னா கையில் இருக்க வலையில் கழுத்தில் இருக்க செயின்லாம் கழட்டி கொடுத்துருவீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த சீரியலோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு பர்சனல் ரீசன்னால. ரேடன் வந்து எனக்கு வந்து செகண்ட் மோம்ஸ் ஹவுஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ ஸ்டார்டட் மை கேரியர் வித் ரேடா. என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து அரசி. அதில் வந்து மேம்க்கு டாட்டராக பண்ணியிருப்பேன். ஐ திங்க் 2009 நினைக்கிறேன். ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு, கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் மேம்க்கு டாட்டராக நான் பண்ணிட்டுருக்கேன். நடுவில் நிறைய சீரியல்ஸ் ரேடானுக்காக பண்ணியிருக்கேன். தாயம்மா வந்து வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப இந்த ஷாம்லா கேரக்டர் வந்து ரொம்ப 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 இன்னசென்ட்டான கேரக்டர். உலகமே அவங்க அம்மா தான் அவங்களுக்கு. எனக்கு வந்து அது பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் கிடைச்ச அப்ரிசியேஷன் வந்து எனக்கு வேறு இது வரைக்கும் நான் பண்ண வேறு எந்த சீரியலுமே எனக்கு கிடைக்கல. எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க, சார் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. அது எல்லாருக்குமே கிரெடிட் கோஸ் டு மேம் தான். ஏன்னா அவங்க நிறைய எனக்கு அந்த டைமில் வந்து நிறைய டீச் பண்ணியிருந்தாங்க. இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ
எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு என்ன பேசுறது திடீர்னு கையிலுக்கு மைண்ட் கொடுத்தோன்னு என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெடான் ப்ரொடக்ஷன் பற்றி நான் சொல்லணும். ஆக்சுவலி நான் மேம் பற்றி சொல்லணும். என்னன்னா 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மேம் எப்படி பார்த்தனோ அதே பொட்டன்ஷியல், அதே டெடிகேஷன் டுவர்ட்ஸ் த ஒர்க், இது எல்லாமே வந்து இப்போவும் நான் மேம் கிட்ட அதே எனர்ஜி பார்த்துட்டே இருக்கேன். அண்ட் இது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நான் மேம் கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இப்போ புதுசாக வர எல்லாருமே மேம் கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். அந்த டெடிகேஷன் டுவர்ட்ஸ் த ஒர்க் இதெல்லாம் வந்து சூப்பர். அண்ட் எனக்கு அவங்க கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய ஹானராக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரஸ்டிங் ஆன் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் கேரக்டர். தேங்க்யூ மேம். அண்ட் ரெடான் பொறுத்த வரைக்கும் they treat everybody, all the artists ரொம்ப 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 பேம்பர் பண்ணி ஒரு ஒரு பேபி மாதிரி பார்த்துப்பாங்க எல்லாரையுமே. எனக்கு வந்து ரெடான் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம ஒத்துக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளம் இருக்காது, எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலுமே she is there to sort it out. அண்ட் என்ன சொல்கிறது, பயங்கர சேஃப்டி அவங்க கூட இருக்கும் போது. ஸோ இவங்களை மீறி இவங்களை மீறி வேற எதுவுமே நம்மளுக்கு நடக்காதுன்ற ஒரு சேஃப்டியும் இருக்கும். இட்ஸ் லைக் அ லைன்ஸ் டென்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் பாயிண்ட் தட் ஐ வாண்ட் டு ஆட். அக்கா சொன்ன மாதிரி நானுமே சின்ன வயசுலேருந்து ரெடான்ல வளர்ந்த ஒரு பொண்ணு தான். செல்வி ஆகட்டும், அரசி ஆகட்டும், அதுலேயும் இவங்களுக்கே பொண்ணாக நான் நடித்தேன். மேம்க்கும் வேணு சாருக்கும். ஸோ அந்த ஒரு பாக்கியம் திருப்பி ஒரு ரீபர்த் மாதிரி 16 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் சச் அன் ஆனர், பெரிய பிளெஸிங் எனக்கு. அதே மாதிரி இந்த ஒர்க் பிளேஸில் வந்து இருக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ரெடானில் கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நடக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும். அந்த வகையில் வந்து we are kept very safe and it is an amazing workplace to சொல்கிறேன். Thank you so much. ஸோ தாயம்மா குடும்பத்தார் மொத்த பேரையும் இந்த மேடையில் ஒரு சேர பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ எப்படி நம்ம குடும்பம் எப்படி அன்பு, அரவணைப்பு, பிரிவு, கோபம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த குடும்பத்தாரும் ஒவ்வொரு எமோஷன்ஸையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ நவ் questions are over to press. அதுக்கு முன்னாடி அண்ட் தாயம்மா குடும்பத்தாரில் ராதிகா மேடம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கேரக்டர். ஷீ இஸ் தி பிவட் ரோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த பிவட் ரோலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து வேணு அரவிந்த். வேணு அரவிந்த் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலை வரல. அவர் வந்து கண்டிப்பாக எல்லாரையும் வந்து பார்க்கணும்னு நினைச்சாரு. பட் குட் நாட் கம் ஹியர். பட் அந்த கேரக்டரை பண்ணுறது அவ்வளவு கஷ்டம். வேணு அரவிந்த் வந்து ரெடானில் வந்து அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரும் நம்ம தூர்தர்ஷனில் ஃபஸ்ட்டு அவருடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ண, நாங்களாம் ஒன்றா ஸ்டார்ட் பண்ண லைஃப் அப்போ தூர்தர்ஷனில் தான் அவர் ஃபஸ்ட்டு அவருடைய லைஃப்பும் ஸ்டார்ட் ஆனது. இன்னைக்கு வந்து தூர்தர்ஷனில் வந்து அவ்வளோ பெரிய கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து நிஜமாகவே இது வரைக்கும் நம்ம சீரியல்ஸில் வந்து நீங்கள் அப்படி ஒரு கேரக்டர்ஸை பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ். பட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் பார்த்ததில்லை. இந்த நேரத்தில் வந்து வேணு அரவிந்த் wanted to convey his regards to one and all of Doordarshan viewers. Thank you. வேணு சார் கேரக்டர் வந்து முன்னாடி கதை பேசும்போது வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். வேணு சார் தான் பண்ணணும். அவருக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் நாங்கள் டிசைன் பண்ணோம். அவர் வீல் சேரில் தான் இருப்பார். அவர் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வந்து பண்ணி அவரை வந்து நம்ம வந்து நடிக்க வச்சோம். அந்த கேரக்டராக பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அவரால் அந்த சப்போஸ் நம்ம சொல்லணும்னா அந்த மாதிரி வீல் சேரில் இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து நம்ம வந்து அவங்களை பற்றி பார்த்தீங்கன்னா கோவம் வந்துட்டே இருக்கும். டோட்டலாகவே வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும். நம்மளாம் ஒரு இயலாமையை வந்து கோவமாக வெளிப்படுத்துவார். அதை வந்து அவர்கிட்ட அவர் அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் போது அவரை எப்படி அரவணைச்சு போகிறாங்க தாயம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒய்ஃப் கேரக்டரை வந்து டிசைன் பண்ணோம். அந்த காம்பினேஷன் வந்து இன்னைக்கு கரெக்டாக ஒர்க்காக இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து ரொம்ப நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ரெண்டு பேரும் அவ்வளோ இதாக வந்து ரெண்டு பேரும் போட்டி போட்டு
நடிச்சிருப்பாங்க. எழுதி டைரக்ட் பண்ணி அதை தாண்டி அதை பார்க்கும்போது நான் அடிக்கடி அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஸோ நம்ம நினைக்கல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த கேரக்டர் கொண்டு வரணும்னு. அது மேடத்தோட ஐடியாவில் தான் அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சாரி இன்னைக்கு வரல, பட் எல்லாம் நாங்கள் ஒரு மிஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரொடக்ஷன் சார்பாக ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்போ வந்து நம்ம தாயம்மா குடும்பத்தார் பற்றின பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இது. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் மற்ற விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான இன்விடேஷன் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போதுக்கான கேள்விகள் தாயம்மா குடும்பத்தாரை பற்றி மட்டும் இருந்தால் இப்போ ரியலி கிரேட். கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி வாங்க, என்ன சொல்லுங்க. கம் ஆன் டேக் யுவர் क्वेश्चन. ஒரு அத்தனை பேருமே பாதுகாப்பை பத்தி பேசிருக்காங்க. இந்த டீம்ல இவ்வளவு பேர் செக்யூரா இருக்காங்கன்னு சொல்லி இப்போ உள்ள கேள்விக்கு வந்து இதை மட்டும் பண்ணி பேசலன்னு சொல்றீங்க. லாஜிக் எங்கேயோ மிஸ் ஆகுது. எந்த லாஜிக் மிஸ் ஆகுதுங்க? ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் என்ன கேட்குறேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டா பாதுகாப்பு நான் இங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றேன். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த சம்பளப்பட்ட பத்தி எதுவுமே பேச வேண்டாம். சரி வாங்க, உங்க இஷ்டம் என்ன கேள்வி கேட்டு ஏதாவது இதுக்காக உங்க ஃபுட்டேஜ் வரணும்னு கேள்வி வாங்க. ஹேமா கமிட்டி நாங்கள் வந்து டிடி அவங்க எங்களுக்காக வந்திருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன். வி ஹவ் woken up அண்ட் அது மறுபடியும் இட் ஹேஸ் டு டூ கிரேட்ங்கிறது என்னுடைய அபிமான வேண்டுகோள். அண்ட் இன்னும் ஜனங்களுக்கு ரீச் ஆகும். அதாவது மீடியா டிஜிட்டல் ஏஜ் எல்லாமே மாறிட்டு வந்துருக்கு. தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் கீப் இட் யூடியூப்ல போடுங்க, அங்கே போடுங்க. பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் மோர் கம்ஃபர்டபுள் ஆன் தட். அது கம்ஃபர்ட் லெவல் வந்து நம்மளும் ஏற்படுத்தணும். ஸோ மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் தட். ஸோ இன்னும் அது பிரபலப்படுத்த நீங்கள் வந்து இன்னும் அதுக்கு நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஐ எம் ரியலி ஹாப்பி டு டூ திஸ் சீரியல். நான் ஃபஸ்ட்டு சீரியல் நடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன். பட் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நீங்கள் இந்த ரஜினிகாந்த் நான் வந்து சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. நான் ஒரு பெண், அந்த பெண் வந்து ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இவருக்கு குமரேசன் அவர்கள் சொன்னேன். அந்த பெண் வந்து இந்த சடனாக ஒரு டைலாக் வரும், ஹீரோ டைலாக் மாதிரி வரும். யோ அந்த மாதிரி பேசுகிறவங்களே யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, நான் வந்து சாதாரணமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் எப்படி பேசுகிறாங்களோ அது மாதிரி வைங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வேணு அரவிந்த் வந்து ரொம்ப உடல்நிலை சரியாமல் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். எனக்கு அவரை மீட் பண்ணேன் 2-3 வாட்டி. நிறைய விஷயங்கள் அவரோட பார்க்கும்போது நான் எவ்வளோ நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அவரோட பண்ணியிருக்கேன். ஐ டிட் வாண்ட் டு see him. அண்ட் மென்டலி வந்து அவர் என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். நான் சொன்னேன், வேணும் உன் லைஃப் முடியல, யூ ஆர் கோயிங் டு ஓப்பன் அனதர் டோர், யூ ஆர் இன்னொரு பாதையில் நீ போகணும் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் பயந்தார். நான் எப்படி நடிப்பேன்னு, நீங்கள் செட்டுக்கு வாங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் அந்த கதாபாத்திரத்தை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கதாபாத்திரம் அவ்வளோ இல்லை. அப்புறம் நாங்கள் வந்து எல்லாருமே உட்கார்ந்து பேசி நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கோபக்காரராக அந்த இதில் அவர் இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ 1 year இருக்கோம்ல நாங்கள் அவரை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட இந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எஸ், அதனால எவ்ரி ஹியூமன் பீங் ஒரு மனிதனையும் நம்ம தட்டி கொடுத்தா அந்த சப்போர்ட்டை கொடுத்தா எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் அவங்க லைஃப்பில் வரும்ங்கிறதுக்கு வேணு அரவிந்த் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு அவர் அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணி பிசியோ பண்ணி அது பண்ணி இப்போ அவரால் நடக்க முடியும். ஃபர்ஸ்ட் வீல் சேர்ல தான் இருந்தார், இப்போ நடக்கிறாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுதான் சொல்ல வரேன், வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் அமையறது இல்லை, ஆனால் அமைஞ்சுக்கிற அந்த வாய்ப்பை வந்து சிறப்பாக செயல்படணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வாங்க, உங்கள் கதைக்கு வாங்க. ஹேமா கமிட்டி பற்றி உங்களுடைய கருத்து? நான் நிறைய சொல்லிட்டேன் இல்லை, அது தொடர்பாக நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது என்கொயரி பண்ணுறதா? இல்லைங்க, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து என் பாராட்டுகளை சொன்னேன். பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னேன். அப்போ இந்த விஷயமா கேட்டாங்க. ஆமாம் நடந்ததுன்னு சொன்னேன். பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. there's no complaint. ஸோ என்னை இன்வெஸ்டிகேட் அவங்க பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கல, they just wanted a clarification. இது நடந்ததானே, that's all.
கண்டிப்பா நான் அது எப்படி சொல்லிடுறேன். கமிட்டினா வந்து நீங்க வந்து நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க பிரஸ் எல்லாருமே இருக்கிறதுனால கமிட்டினா என்ன இவ்வளோ அக்கிரமம் நடக்குதா தமிழ்ல, அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சு போச்சு. ஏன்னா படிச்சவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு, அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு. எல்லாமே வெரி வெரி என்ன சொல்றது, ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க, எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தரத்தில் இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம். நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, இன்னைக்கு ஏன் பேசுனேன்னா, ஏன் அதுக்கு முன்னாடி சொன்னேன், அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன். என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு, ஐயோ இது என் சென்டர் நடந்தது சார், நான் பேர் சொல்ல விரும்பல, இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்றேன். ஆனா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்லை. நான் நடந்து போகும்போது பார்க்கறது, நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் அ ராங் வீடியோ. ஆனால் எனக்கு அந்த பாஷையில் எனக்கு அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லாதனால நான் பேசுகிறேன். நான் ஒரு தமிழ் தெரிஞ்சாக்கிட்டேன், என்னது இது அப்படின்னு. இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன். ஐ டோல் தம் டெலிட். பட் டெலிட் பண்ண சொன்னாங்க எவனோ ஒருத்தன் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான், ஃபார்வர்டு இருக்கும். அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு இந்த மாதிரி இது நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இதெல்லாம் கேரளன்ஸ் வந்து ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது. இல்லைன்னா சும்மா அவர் மேலே போடணும் இவர் மேலே போடணும், இங்கே சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்காக இல்லை. ஹேமா கமிட்டியில இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு, அதை கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு இடம். இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பேசுறேன். அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பெரிய சண்டை நடக்கும், அங்கே ஹீரோவும் இருப்பாங்க. சில ஹீரோ வந்து என்னம்மா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க, சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வைவ் ஆன் அவர் விமன். நாங்கள் பெண்கள் வந்து பிறவிலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. எங்களுக்கு எல்லாமே நம்மளால செய்ய முடியும். ஆனால் எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம். தட்ஸ் இட். சார் மூடி மறைக்கிறது இல்லைங்க. நீங்க இப்ப நான் ஒன்னே பிரஸ் கிட்ட கேட்கிறேன், தயவு செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. எவனோ உட்கார்ந்து பக்கத்துல இருந்து பார்த்தவங்க மாதிரி பேசுறாங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. இல்ல மேம், எங்களுக்கு தெரியுதுங்கிறதுக்காக நாங்க எழுத முடியாது மேம். பாதிக்கப்பட்டவங்க அதை வாயை திறந்து சொல்லணும். வாய் திறந்து உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ நீங்க வந்து தமிழ் சினிமாவில இது மாதிரி நடந்ததே இல்லை நீங்க சொல்லவே இல்லை, குறைஞ்சிருக்குன்னு தான் நீங்க சொல்றீங்க. டெஃபினட்டா நான் 80s இருந்து நான் பாக்குறேங்க. அதை சுட்டி காட்டி இப்ப பேசியிருந்தா உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா இது மாதிரி நடக்காது. தண்டனை கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சனால சொல்றேன். நான் பேர் சொல்ல முடியாது, பேர் சொல்ல மாட்டேன். நான் மண்ணா இப்படி படுத்துட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும். அதை நான் விரும்பல. இது எல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அங்கங்க தவறு பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு அதை அனுபவிச்சிருக்காங்க. அதை அனுபவிச்சவங்களும் நான் பார்த்துட்டேன். ஸோ அதை பத்தி நான் இப்ப பேச விரும்பல. ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து மீடியால பேசியோ மக்களிடம் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு. we are not helpless women, we are strong women. நாங்க கரெக்டா நாங்க ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்டுக்கும் there should be a protection. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் மாறி போயிடுச்சு. எங்கேயோ இருக்கிற ஒரு கேமரால ஒரு சிசிடிவில இருந்து நீங்க ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க, அதை பத்தி எழுதுறீங்க, கரெக்டா? ஸோ இப்போ இருக்க ஏரால ப்ளீஸ் இதெல்லாம் இருக்கு, உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போனேன்னா நான் எக்ரிமெண்ட் கேட்குறேன்ல, இதுல நாங்க என்னென்ன பத்திரமா பார்த்துக்கணும்னா, ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் 20 வருஷத்துக்கெல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க, 3 வருஷம் கொடுங்க, அந்த மாதிரி எவ்வளோ ஐடியா சொல்ல போகுது. இதுவும் பெண்களுக்கு நீங்க வர இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா, அது நடிகர் சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி. ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூராகியோ இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க. ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா, நிர்பயா கேஸ் வந்து 8 வருஷம் ஆச்சுன்னு அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலை. நிர்பயா கேஸ் வந்து அந்த
லென்த் வரப்போங்க அவ்வளோ வருஷம் வரும்போது நமக்கே பெண்களாகிய நாங்கள் என்ன நினைக்கிறோம், ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்லை. இன்னைக்கு கல்கட்டால அந்த பொண்ணு பரிதாப செட்டப்போ, ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்போ நியாயம் கிடைக்கும், இந்த சாவுக்கு எப்போ இந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்கும் போது இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இட், சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு. ஓஹோ இது மாறணும், மாறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்னங்க, சாரி எனக்கு ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க. நீங்க யாராவது என்ன கேள்வி கேட்பது நீங்க எந்த பத்திரிக்கை எனக்கு சொல்லுங்க, பிகாஸ் ஐ வாண்ட் டு பி அவேர். சொல்லுங்க, நீங்க மாலை சொல்லுங்க. விசாரணை கமிட்டி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. அந்த கமிட்டிக்கு இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த கமிட்டியை யார் இருக்காங்க அந்த கமிட்டியில்? ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. யார் இருக்காங்க இந்த கமிட்டியில்? இந்த நடிகர் சங்க நிர்வாகிகள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் மேடம், உங்களுடைய சின்ன குழுவில் வந்து எல்லா நடிகைகளும் நீங்க எந்த பத்திரிக்கைங்க? குமுதம். சரி சொல்லுங்க. உங்க சின்ன திரை குழுவில் வந்து எல்லாரும் உங்களுடைய படப்பிடிப்புக்கு வந்து பாதுகாப்பா இருப்பதா சொல்லி எல்லா நடிகைகளும் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பெரிய திரையில யார் பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்கள பாதுகாக்கணும்? ப்ரொடியூசர், அது ப்ரொடக்ஷன். தமிழ் சினிமாவில் பண்றாங்க. அதை இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து நான் இப்போ எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன். பாதுகாப்புங்கிறது இப்போ ஐ டோன்ட் சி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண்ணு முன்னாடி தெரியல. முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்போ தெரியல. பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல. இல்லை அவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வேற மாடல் சரிங்களா. அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு, அடுத்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு, செகண்ட் கிரேடர் ஆர்டிஸ்ட்டுக்கு. அதுக்கு கிரேடுன்னு சொன்னால் இன்னொரு கேரக்டர் பண்ணுறவங்க. இப்போ ஹீரோயின்னா எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க. அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர். இது நான் ப்ரொடியூசர் கவுன்சிலே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேரவான்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கோ இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன். ஸோ அங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். நீ இங்கே வா, இங்கே வந்து பதில், இங்கே வந்து சொல்லு. ஏன்னா இது 5 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம், 10 வருஷம் 10. இது ஆம்பளைங்க கேட்குற ஒரு காமனான கேள்வி. ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும்? அந்த 5 வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க, வேலை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க, குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், எவ்வளவு விஷயத்த சுமந்துட்டு இருக்காங்க. எல்லா பெண்களும் ஒரு துறையிலையும் நான் சொல்றேன், ஒரு துறையில் அது யாரா இருக்கட்டும், ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய ஷெஃபா இருக்கட்டும், ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் படுறவங்களுக்கு ஐடி கம்பெனியில யூ ஹேவ் a HR டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் HR டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் ட்ரஸ்ட்வர்தி பீப்புள். விஷால் அவர்கள் இது தொடர்பாக வந்து கமிட்டி அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்க ஏதாவது அறிவுரைகள் ஏதாவது கொடுத்தீங்களா? அவர் கேட்டா நான் சொல்றேன். மேடம் நீங்க சொன்ன மாதிரி நீங்க எந்த பத்திரிக்கைங்க? சாரி, ஐ அம் சுபாஷ் ஃப்ரம் ரெட் பிக்ஸ். எங்க? ரெட் பிக்ஸ். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி வந்து தண்டனை கிடைக்கல கமிட்டி போறாங்கன்னு சொல்லுவாங்க. பட் வந்து இங்க பேசிக்காக மைண்ட் செட்டே வந்து நிறைய பேர் ப்ராப்ளம் ஆகாங்க. இப்போ வந்து ஜெனரலா ஐ திங்க் இந்த காலத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு மைண்ட் செட்டே ராங்கா இருக்குங்க. இந்த காலத்து ஜெனரேஷன் மட்டும் இல்லை மேடம். இப்போ வந்து இட் இஸ் கெட்டிங் வர்ஸ் எவ்ரி இயர். இப்போ சமந்தா வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து தமிழில் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மற்ற ஆக்டர்ஸ்லையும் கேட்கும்போது வந்து அவங்க வந்து தமிழ் அந்த மாதிரிலாம் நடக்கிறதே இல்லை. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேங்க, இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கலாம். நானும் இப்போ கூட சொல்றேன், நான் முன்ன பார்த்த மாதிரி இப்போ வந்து எனக்கு அவ்வளோ கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை நான் கேரக்டர்ஸ் பண்றதுனால நான் அது பார்க்கலையா எனக்கு தெரியல. பட் யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, முன்னெல்லாம் யாராவது வந்து என் ரூமில் இருப்பாங்க, இல்லைன்னா செட்டில் வந்து மேடம் நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், அங்கே தனியாக உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, சரி பக்கத்தில் உட்காரு, யார் நான் இருக்க பொண்ணு அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. இது ஒரு பெரிய நடிகை, ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு. அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு.
அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க. என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத, குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க, போயிட்டாரு. அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன். அந்த பொண்ணு வந்து என்னை கட்டி பிடிச்சி சொல்லிச்சு, எனக்கு பாஷை தெரியாது, ஆனால் நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும், ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம், அதை கரெக்ட் பண்ணுறோம். அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லேயோ மீடியாலையோ அது போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன பண்ண போகிறோம்? டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்னன்னா, நிறைய தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பார்த்துருக்கேன். நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, மேல தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க. அப்ப எங்க ஹீரோயின்ஸ், ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க, எனக்கு தெரியும். அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்காந்துட்டு நாங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். நாங்க எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும். இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அந்த இங்க ஸ்பேஸ்ல உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்றாங்க. நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். ஐ திங்க் தட் இஸ் a failure in society and for women. இந்த ஹேமா கமிட்டி விஷயத்தை பத்தி கேட்கும்போது எனக்கு தெரியலங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தெரியலன்னா அவருக்கு தெரியல, அவர் தெரிஞ்சா அவர் சொல்லுவார். முன்னணி நடிகர்கள் திட்டமிட்டே அதை தவிர்க்கிறாங்க சார். நான் உடனே இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும். உங்களுடைய மௌனம், நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும், இது சொன்னா இது நான் என்ன பதில் சொல்லணும், ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாரோடையும் உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன். ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க, தெரியாத மூஞ்சியா இருக்கலாம், பட் she is a woman. உங்க ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண். அவங்க பெரிய நடிகைகளை யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும், ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும். தெரியலன்னு இல்லை, அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். நான் இது என் கணவரிடம் சொன்னேன். அவர் அஃப்கோர்ஸ் அது பாலிட்டிக்கலா அவர் எப்படி அதை என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறத அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நடிகர் சங்கத்தில் அவர் மெம்பர் கிடையாது, தூக்கி போட்டாச்சு. அவர் அது இன்னும் அவங்களால அதை ரீஸ்டேட் பண்ண தெரியலன்னு சொன்னேன். ஓகே, ஐ டிட் சே பண்ணல, தெரியலன்னு சொன்னேன். ஸோ பேசிக்லி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல, ஏன்னா இந்த மாதிரி மீடியாவில் பேசினா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க. என்ன உடனே மிஸ்கன்ஸ்ட்ரூட் பண்றாங்க. நீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க, என்ன ஹெட்லைன் போடுவீங்க? நானும் இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. பார்த்தா ராதிகா பேட்டர் விட்டீங்க, ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார், செருப்பால அடிக்க. இது என்ன? இது ஹுக்கு ஒண்ணு போட்டு, நாங்க போடாத ஹுக்கா டான்ஸா? என்ன ஹுக்கு? நான் கேட்கறது வந்து crux of the matter. இன்னைக்கு என்ன, you all have sisters. உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்காங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய பர்சனல் லைஃபோ இல்லாட்டி இன்னொரு நடிகையோட பர்சனல் லைஃப், அவ கிடக்கிறான், அவ நிர்வாணமா நினைச்சா, அவ யாருங்க இல்லைன்னா? வாட் இஸ் திஸ் ரபிஷ்? இது வந்து why don't you stand up? நீங்க நில்லுங்க. நீங்க as a fourth estate, you all should stand up for us. தப்புங்க, ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு. ஏன்னா நியூஸ் இஸ் டிஃபரெண்ட். நீங்க fourth estate, நீங்க வந்து ஒரு நியூஸை வந்து சொல்றீங்க, தவறா சொல்ல போகும்போது எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுக்கல, சொசைட்டியை மாத்துங்க. யா சாரி, நான் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கேன். சொல்லுங்க நெக்ஸ்ட். தேங்க்யூ. ஓகே மேம், கடைசியா அந்த நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய புதிய படங்கள் இன்னும் பூஜை நடக்கல. ஸோ நவம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தயாரிப்பாளர்கள் சொன்னாங்க. நாசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கு, இந்த தயாரிப்பா. நான் ஒன்று கேட்டேன், நீங்கள் 2 தரப்பும் பேசணும் நாசர். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, வாட் இஸ் த மேட்டர்னு சொல்லுங்க. மேட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, செலவுகள் அதிகம்,
கேரவேன் அதிகம். கேரவேன் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும். பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை. செலவுகள் எங்கே கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் ஹீரோக்கு சம்பளம் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாருமே நான் இன்னும் என் கணவர் கூட சண்டை போடுறேன். எங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க நீங்கள், எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒன்று கேட்குறேன், இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்கிறாங்க செலவு அதிகம். யார் செலவு பண்ணுறது? யார் செலவு பண்ணுறாங்க? நடிகர் செலவு பண்ணுறாங்க இல்லை, ப்ரொடியூசர் செலவு பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் முதல்ல ஒரு கட்டுப்பாடு பண்ணுவாங்க. எல்லாரும் ஹீரோ கால்ஷீட் கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேட்குறாங்களோ நீங்கள் போய் கொடுத்துட்றீங்க. ஸோ தென் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ஒரு நியாயமாக கம்ப்ளைண்ட் பண்ணணும். நான் சரி குற்றம் வேண்டாம், நீ தப்பு பண்ண அவன் தப்பு பண்ண, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட். ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கிங்ஸ் தெரியும், நானும் ஒரு ப்ரொடியூசர்ஸ். ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும்னா நீங்கள் உட்காந்து முதல்ல எல்லா யூனியன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வு பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த இடத்தோட எவ்வளோ கிராஃப்ட் இருக்குது, 21 கிராஃப்ட் வந்து எவ்வளோ கிராஃப்ட் இருக்குது, 24 கிராஃப்ட் இருக்குது. அந்த 24 கிராஃப்ட்ஸில் வந்து யார் யார் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? ஒரு ஃபைட்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஒரு லிமிடெட் மெடிக்கல் இன்சூரன்ஸ். கம் டு த சொல்யூஷன். சொல்யூஷனுக்காக எல்லாரும் வேலை செய்வோம்னு நான் நாசர் சாருக்கு சொன்னேன். இது மாதிரி பண்ணுங்க. நீங்க வந்து சரி ஒரு ஹீரோக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இது நியாயம்னு நினைக்கிறீங்க, ஓகே நீங்க கொடுங்க. பட் அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா, நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லலை. நான் ஒரு படம் நடித்தேன் வெளிநாட்டில். அங்க இருக்கிற பிளானிங் வந்து ஒரு 10% நாங்க பண்ணா we will save a lot of money. டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஷாட் வந்து 20 இடத்துல வச்சு கேமரா எடுக்கிறாங்க. ஏன் அவங்கள ஓவர் ஷூட் பண்றீங்க? எதுக்காக ஓவர் ஷூட் பண்றீங்க கேளுங்க. யார் கேட்பாங்க? நடிகர் கேட்பாங்களா? நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் நாங்க நடிக்க போது மானிட்டரே கிடையாது. நாங்க மானிட்டர் பார்க்க போக மாட்டோம். இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே போய் ஒவ்வொருத்தரா மானிட்டருக்கு முன்னாடி நிற்கிறாங்க, அதை ரீவைண்ட் பண்றாங்க, அதை பார்க்குறாங்க. நானும் அங்கிருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இது டெஃபினட்டா 45 மினிட்ஸ் போதுங்க. இந்த ஆக்டிவிட்டி வந்து 45 மினிட்ஸ் எடுக்குது. அந்த 45 மினிட்ஸ் வந்து இஸ் டைம் ஸ்பெண்ட். ஸோ நீங்க கால்குலேட் பண்ணுங்க, 1 ஹவருக்கு நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்றீங்க? யூனிட் ஓடுது, ஜென்ரேட்டர் ஓடுது, பேட்டா கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. அந்த 1 hour இஸ் கான். ஸோ எதுவாக இருந்தாலும் கேமரா செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் தென் கிவ் த மானிட்டர். அப்புறம் see the captain of the ship is the director. டைரக்டர் ஓகே சொன்னா யாரும் பேசக்கூடாது. அப்படிதான் நாங்க சினிமா பண்ணோம். டைரக்டர் நான் இன்ன வரைக்கும் நான் மானிட்டர் பார்க்குறேன்னு நாங்கள் கேளுங்க, ஐ நெவர் see the monitor. சும்மா என் மேக்கப் டிக் ஓகேயா, என் ட்ரெஸ் ஓகேயான்னு மட்டும் பார்த்து சரி இந்த ஏன்னா அடுத்தவங்களும் மேட்ச் பண்ணணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் டைரக்டர் ஓகேயான்னு சொன்னா ஓகேன்னா நான் வாயை திறக்க மாட்டேன், நான் பாட்டு போய் உட்காந்து அடுத்த ஷாட் சொல்லுங்கன்னு ஸோ ஓகே. அது அப்படி நாங்கள் வளர்ந்துட்டோம் அந்த காலத்துல இருந்து. ஏன்னா ஒரு பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், கே விஸ்வநாத் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் எடிட்டிங் டேபிள் இங்கே இருக்கு. நான் ஒரு நாள் மணிரத்னம் சார் கிட்ட கேட்டேன், என்ன மணி இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்து எடுக்கிறாங்க, வாட் இஸ் திஸ், ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அப்படின்னா, ஓ ரொம்ப சிம்பிளா சொன்னேன், தே மஸ்ட் பி நாட் டூயிங் தேர் ஜாப்ஸ். இதுக்கு யாரு ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் பதில் சொல்லணுமா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எல்லாருமே உட்கார்ந்து பேசி இது வந்து ஒரு ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டி. இது ஒரு இண்டஸ்ட்ரி, தனி இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரி. எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து பேசக்கூடிய நிறைய டைலாக் இருக்குது. இது எல்லாம் எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு தருணத்துக்கு வந்திருக்கும், தள்ளப்பட்டிருக்கும். செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது, சேட்டலைட்ல இருந்து நெருக்கிறாங்க, ஓடிடியில இருந்து நெருக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் கிடையாது, படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறது நான் வந்து சொன்னேன். இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன், இந்த யூடியூப்ல வந்து எல்லாரும் நீங்கள் வந்து படங்கள் நல்லா இல்லை, படம் இப்படி படம் அப்படி என்ன வேணாலும் சொல்லுங்க, அது ஜனங்க ரசிக்கிறாங்க. அவன் சொன்னா பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. ஓகே, உனக்கு திறமை இருக்குது பேசுறதுக்கு, நீ பேசுற. மீதி பேரெல்லாம் இந்த 5000 ரூபாய்க்காக உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களை கேவலமாக என்ன கேவலமாக பேசுனா எனக்கு ஒரு இதுவும் கிடையாது. எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு டைமும் இல்லை இதெல்லாம் பார்க்குறது. பட் கேவலமாக பேசும்போது நாளைக்கு பட் இது ஏன் என்ன
எங்கேயோ சுருக்குன்னு இடிச்சது வந்து என் மகன் அதை பார்த்தான். என் மகன் அதை பார்த்து என்ன கேட்குறான், வாட் இஸ் திஸ் மம்மி, why are they writing like this, why can't you go hit them? I said hitting is not a solution. It's not a solution. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் ஏன் சொல்றேன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் சொன்னேன் எனக்கு 100 கேஸ், இது 101வது கேஸ். there was no action taken. எந்த ஆக்ஷனும் எடுக்கல. வார்ன் பண்ணாங்க, ஓகே பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னை பற்றி பேசுறது கம்மி பண்ணிட்டேன், அவ்வளோதான். பட் வாட் ஐ எம் சேயிங், நான் நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி தவறா பேசுறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க. ஆர்டிஸ்ட் அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலா இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது, பேட்டி கொடுக்கக்கூடாது, பேன் பண்ணுங்க. நீங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ல ஒரு வெரிஃபைடு அக்கவுண்ட், ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தா உங்க பிஆர்ஓ, அது ஒரு ரஜினிகாந்தா இருக்கலாம், ஒரு விஜயா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டி சிவகார்த்திகேயனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபைடு. ஸோ பார்க்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க ஓ இங்கே வெரிஃபை இருக்கு, இது வெரிஃபைடு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் கெஸ்டர் பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்களை நிறுத்த முடியாது. எஸ் கோய். இப்போ நீங்கள் சொன்ன எல்லா ப்ராப்ளத்துக்கும் உங்களுக்குன்னு ஒரு விமன் அசோசியேஷன் இருந்தால் அது எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ். நான் அதுவும் சொல்லியிருக்கேன், அதான் விமனுக்குன்னு தனியாக சொல்லியிருக்கேன். இல்லை மேடம், இப்போ நீங்கள் வந்து எல்லா ஸ்பேஸ்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, சீரியல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, சினிமாஸில் ஒர்க் பண்ணுறீங்க, வேறு பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். உங்களை மாதிரி நினச்சாதான் அது அடுத்த ஜென்ரேஷன் நடிகர் சங்கம் நடிகைகள் சங்கம்ன்ற மாதிரி நடிகைகள் சங்கம், நடிகர் சங்கத்திலேயே மதிப்பு கிடையாது, இதில் நடிகைகள் சங்கம். ஏற்கனவே நான் ஒண்ணே சொல்றேங்க, எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவளதான் தப்பு சொல்றாங்க. யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர் தப்பு சொல்றாங்களா? இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ், எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி வந்து யார் அது, அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல. இது வரைக்கும் நானும் ஒரு இந்த 2-3 நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துருக்கேன். என்ன நான் வெளிநாடு கிளம்புறேன். நான் கேட்டேன், என்ன ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு, சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஐயோ நான் 46 வருஷமா இருக்கேன், 350 படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன், 4000 அவர் டெலிவிஷன் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். எனக்கு யாராவது வார்த்தை சொன்னாங்களா? இல்லை. அப்ப டோன்ட் ஆஸ்க் மீ, எனக்கு கேட்காத, அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஸோ பட் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல. நான் எல்லாருக்கூடையும் நல்லா பழகுறேன், எனக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல. பிகாஸ் நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமா வேலை பார்க்குறோம். அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்க ஈகோவை விட்டுட்டு if they all work together, டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. இட்ஸ் அ குட் இண்டஸ்ட்ரி. ஆனா ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை. டிஸ்ஆர்கனைஸ் அதிகம், ஆனா ஆர்கனைஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தா ஆர்கனைஸ்டா அவ்வளோ கன்ஃபியூஷன்லேயே வேலை நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் உழைச்சு அது எல்லாம் அது வரணும். இல்லை வரலன்னா எப்படி பண்ண முடியும்? ஆனால் மறுபடியும் சொல்றேன், உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும், என்னிடம் இல்லை மக்களிடம். ஏன்னா தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை, அரசியலுக்கு வரணும்னு ஆசை, அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு ஆசை. நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே, உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேங்க்யூ. குமுதா, சாரி குமுதா. எவ்வளவு வருஷம் எடுத்ததுங்க? 8 years. 8 years. ஓகே. இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாட் டு யூ திங்க்? அப்ப நீதிமன்றம் நம்ப கூடாதுன்னு இல்லை, நான் சொல்றேன். எங்க இப்போ இன்க்ளூடிங் ஹேமா கமிட்டியில் இன்னொரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. இந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு சுட்டி காட்டியாச்சு. ஓகே, இன்னும் இருக்கு. அது நடுவில் ஒரு பக்கத்து காணுங்கிற மாதிரி ஒரு பெரிய பக்கமே காணாம போயிருக்காங்க. 36 பேஜா நான் தெரியல, நான் இதுக்காக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? ஓகே, இந்த கேஸ் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா வாட் இஸ் த நெக்ஸ்ட்? இந்த ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? கேஸ் வீக்கா இருக்குங்க, ப்ரூஃப் எங்க? வாட் இஸ் த ப்ரூஃப்? அப்ப என்ன ரேப் பண்ண போகும்போது நான் என் கேமரா பிடிச்சி செல்ஃபி எடுத்துட்டு இருப்பேனா? இல்ல என்கிட்ட தவறா பேசும்போது செல்ஃபி எடுப்பேனா? இல்லையே. There will be அதை வந்து கரெக்ட் பண்றது வந்து இமீடியட் ஆக்ஷன்.
அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை நாங்க கொடுக்கணும்னு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.